ஹலோ கைஸ், ஆம் ரோஹித். இந்த வீடியோவில் நம்ம திராட்சையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மூலிகை வந்து பொட்டானிக்கல் நேம் வந்து விட்னிஸ் வினிஃபெரா அப்படின்னு சொல்லுவாங்க உலகம் ஃபுல்லாக. இதில் வந்து அந்தந்த நாட்டுக்கு வேற வேறு பேர் இருக்குது. இதில் வந்து திராட்சைன்னு பொதுவாக சொல்லுவோம். இதில் வந்து 2 வகை இருக்குது, பச்சை திராட்சை, கருப்பு திராட்சை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திராட்சையை வந்து பிழிந்து ரசத்தை எடுக்கும். இந்த திராட்சையை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம் ஓரளவுக்கு. திராட்சையை பொறுத்த வரைக்குமே வந்து குளிர்ச்சியான நாடுகளில் வளரக்கூடிய ஒரு செடி. இந்த செடி வந்து அதோட சுவை எப்படி இருக்கும்னா இனிப்பாக இருக்கும், தன்மை வந்து தட்பம், பிரிவு வந்து இனிப்பா இருக்கும். இந்த பழம் வந்து இதோட ஆக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த பழத்தை எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, மலம் விளக்கி, குளிர்ச்சி உண்டாக்கி, சிறுநீர் பெருக்கி, உடல் உரமாக்கி அப்படின்னு சொல்ற இந்த செய்கையெல்லாம் வந்து இந்த பழத்துக்கு இருக்கு. அதே போல இந்த பழம் வந்து இனிப்பாவும் இருக்கும், புளிப்பாவும் இருக்கும். அதே போல இந்த பழத்துக்குன்னு தனி குணம் இருக்கும்ல, இதை தீர்க்கக்கூடிய சில நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எருவை இலக்கி வெளிப்படுத்தும் தன்மை வந்து இந்த திராட்சைக்கு இருக்கு. அதே போல குருதியை பெருக்கும் தன்மையும் இருக்கு. இப்ப நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து அதிகமா குருதி பெருக்கிறதுக்காக மருந்து வந்து தேடிட்டே இருப்போம். இது ஒரு நல்ல குருதி பெருக்கு மருந்தா இருக்கு. அப்புறம் வயிற்று நோய், குருதி போக்கு, இது மாதிரி உள்ளதெல்லாம் வந்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது தமரகத்தை வன்மைப்படுத்தும், அதாவது தமரகம் இதயத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணி குளிர்ச்சி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பெருமையை சொல்றாங்க. அதே போல நம்ம இந்த வீடியோல வந்து என்னன்னு சாறு பார்த்தோமா, திராட்சை பழத்தை பிழிஞ்சி ரசத்தை வந்து 1 தேக்கரண்டி வீதம் எடுக்கணும். இந்த 1 தேக்கரண்டி எடுத்து காலை மாலை கொடுக்கணும். இருவேளை கொடுக்கும் போது குழந்தைகளுக்கு கொடுத்து வர, அப்ப பல் முளைக்கும் போது உண்டாகும் கழிச்சலை நீக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி சுரம், இருமல், காமாலை, இளைப்பு நோய் இதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் சரி, இதே மாதிரி நிறைய நன்மைகள் இருக்கு திராட்சையை பொறுத்த வரைக்கும். அதான் இந்த சின்ன கொஞ்சம் சில விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். அடுத்த வீடியோல வேற மூலிகை பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், இன்னொரு வீடியோல சந்திப்போம்.